பண்டிகைக்கு வழக்கமாக செய்கிற பாயாசம் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ரவை பாயாசம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 10 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்துட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யில் 20 போல் உலர் திராட்சை சேர்த்துட்டு பொரிஞ்சதும் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரவையை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்ததும் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நெய் நல்லா ஓரமெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் 2 ஏலக்காயை வாசத்துக்காக தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த முந்திரி உலர் திராட்சையை இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கி சுட சுட சர்வ் பண்ணால் சூப்பரான ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.